அனைவருக்கும் வணக்கம். இம்மாலை வேளையிலே வரலட்சுமி நோம்பின் சிறப்புகள் என்ற தலைப்பில் வரமகாலட்சுமியின் சிறப்புகளையும் நோம்பின் பலன்களையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் மெய்ப்பொருள் ஆன்மீக குழுவில் இணைந்துள்ள எனது அன்பான ஆன்மீக சகோதர சகோதரிகளுக்கும் எனது வணக்கம் உரித்தாகுக. செவ்வேல் வடிவோனே, சேவர் கொடியோனே, வேலும் மயிலும் துணையோனே, வேத வித்தகனே, தன்னை அணிந்தவனே, சதாசிவ புதல்வனே, போற்றி போற்றி என்று வணங்கி எம்பெருமான் முருகனை வணங்கி இந்த வகுப்பினை துவக்குகிறேன். வரலட்சுமி நோம்பின் சிறப்புகள். வரமகாலட்சுமி வரங்களையெல்லாம் அள்ளித்தரக்கூடிய வரமகாலட்சுமி, மகாலட்சுமி அன்னையை, அந்த மகாலட்சுமி தேவியை ஐஸ்வர்யங்களுக்கெல்லாம் தலைவியானவள், செல்வத்திற்கு தலைவியானவள். அந்த மகாலட்சுமியை, பத்மாசனத்தில் அமரும் அந்த பத்மாவதியை நாம் எவ்வாறு வணங்குகிறோம் இந்த வரலட்சுமி நோன்பன்று என்றால், மாதுளையில் பிறந்த அந்த மாதுளையில் உதித்தாள் அந்த மாதுளை முத்துக்களிலே இருப்பவள். அதனால்தான் அவளுக்கு மகாலட்சுமிக்கு மாதுளங்கி என்ற பொருள். வரங்களை அள்ளி தருபவதால் தான் அவளுக்கு வரமகாலட்சுமி என்று பெயர் வந்தது. மற்றும் நவரத்தினத்தில் பிறந்தவள், நவரத்தினத்திலே மாணிக்கமாக ஜொலிக்கக்கூடியவள். அதனால் அவளை ரத்னாவதி என்றும், அக்னி குண்டத்திலே பிறந்தவளாக அவளை அக்னி தர்பை என்றும், நம்ம கனகதாரா தோத்திரத்துல பிருகு வம்சத்தில் சேயன வளர்ந்த திருநங்கை என்று மகாலட்சுமியை அந்த ஸ்லோகத்தினிலே வர்ணிக்கிறார்கள். அந்த கனகதாரா ஸ்லோகத்திலே நம்ம ஐஸ்வர்யத்திற்காக செய்யக்கூடிய அந்த பூஜை தான் கனகதாரா பூஜை. ஒவ்வொரு பெண்டீரும், ஒவ்வொரு மகளிரும், ஒவ்வொரு இல்லத்தரசியும் குடும்ப நலனுக்காகவும், ஐஸ்வர்ய பெருக்கத்திற்காகவும், செல்வ வளத்திற்காகவும் நாம் செய்ய வேண்டிய ஒரு முறைதான் இந்த கனகதாரா பூஜை. அந்த கனகதாரா பூஜை ஸ்லோகத்திலே பிருகு வம்சத்தில் சேயன வளர்ந்த திருநங்கை என்று அவளுடைய நாமம் பெயரிடப்படுகிறது. பிருகு என்ற முனிவனுடைய சேயன மகளாக, திருநங்கையாக, திருமகளாக வளர்ந்த காரணத்தினால் அந்த திருநங்கைக்கு, அந்த வரமகாலட்சுமிக்கு மகாலட்சுமி என்ற பெயருடன் பிருகு வம்சத்தில் அவள் வளர்ந்தாள். பிருகு முனிவரை தந்தையாக கொண்டிருந்தாள். ராவணன் வளர்த்த வேத நங்கை வேதவதியாக, ராவணன் வேதவதி என்ற தன்னுடைய குழந்தையாக, பெண் குழந்தையாக ராவணன் மகாலட்சுமியை வளர்த்தாள். அது 10 வருடத்திற்கு பிறகு அந்த குழந்தையை தன்னிடமிருந்து தவற விட்டு விட்டான். அந்த பொக்கிசத்தை, அந்த ஐஸ்வர்ய பொக்கிசத்தை தவற விட்டான். அது ஒரு கதையாக வருவது. ராவணன் வளர்த்த வேத நங்கை வேதவதியான இந்த மகாலட்சுமியை நாம் வணங்குகின்றோம். ஸ்ரீராம பத்தினி சொல்லக்கூடிய சீதா பிராட்டியாக, நம் ஸ்ரீராமனுடைய மனைவியாக, துணைவியாக, இல்லாளாக இந்த சீதா பிராட்டியை நாம் வணங்குகின்றோம். மகாலட்சுமி என்ற அவதாரத்திலே தான் வணங்குகின்றோம். இவ்வாறே மகாலட்சுமி தாயாருக்கு நிறைய நாமங்கள் உண்டு. நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய சசசாமர ரமாவாணி, அதாவது 1008 லலிதா சகஸ்ரநாமத்துடைய வரிகளிலே 7 நாமாவளிகள் மிகச்சிறந்த நாமாவளிகளாக சொல்லப்படுகிறது. அந்த 1008 நாமங்களை படித்ததற்கு ஒப்பானதாகும் இந்த 7 சப்த நாமங்களை உச்சரிப்பது. சதா உச்சரித்து கொண்டே இருப்பது அம்பிகையினுடைய அருள் கடாட்சியத்தை நாம் பெறலாம். அவ்வாறே சகஸ்ரநாமத்தில், இந்த லலித சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய பாடல் வரிகளாக சசசாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதாயே நமக என்ற ஒரு வாக்கியம் உண்டு. சசசாமர என்பது சாமரங்களை வீசக்கூடிய, யாருக்கு? அந்த லலித பரமேஸ்வரிக்கு சாமரங்களை வீசி ஆடை அணிகலங்களையும் ஆபரணங்களையும் அணிவித்து
அலங்கரிப்பார்களாம். யார் இருவர் என்றால் சசசாமர அப்படின்னா சாமரங்களை வீசி ஒரு மகாராணியாக நம்ம லலித பரமேஸ்வரி லலிதாம்பிகையை வணங்குவார்கள். யார்? ரமா வாணி சவ்ய தட்சிண சேவிதாயே நமக என்பது போல அந்த வாணி என்ற மலை சரஸ்வதியும் ரமா என்று சொல்லக்கூடிய இங்கே ரமா என்ற நாமம் வந்து தேவியை மகாலட்சுமியை வந்து குறிப்பதாகும். இப்ப அந்த லலித சகஸ்ரநாமத்திலே வாணியையும் லட்சுமியையும் இருவருமே இணைந்து சசசாமரங்கள் வீசி அந்த அன்னைக்கு லலித பரமேஸ்வரிக்கு சேவை செய்வார்கள். சவ்ய தட்சிண சேவிதாயே நமக சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் பெற்றவள் தான் இந்த மகாலட்சுமி. அப்போ இந்த சப்தநாமாவளிகள்ல வந்து 1008 நாமாவளிகள் இருக்கக்கூடிய லலித சகஸ்ரநாமத்துல இந்த சப்தநாமாவளி ரொம்ப புண்ணியத்தை சேர்ப்பவை. இதை நம்ம வந்து சதா உச்சரித்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய அம்பிகையினுடைய அருள், லலிதா அம்பிகையினுடைய அருள் நமக்கு கிட்டும். இவ்வாறே மகாலட்சுமி நமது ஒவ்வொரு வடிவத்திலுமே நாம் வந்து அவளை வணங்குகிறோம். மற்றும் இப்பிரபஞ்சத்துல பெண் சக்தி, இந்த பெண் சக்திகளை ஆகர்ஷணம் செய்து அலங்கரித்து நாம் வழங்குவது வந்து நம் பண்டைய முறைகளிலே நம்ம ஒவ்வொன்றாக இன்று வரை நம்ம ஆன்மீக வழிபாட்டுகள்ல வந்து இந்த பெண் சக்திகளை வழங்குவது இடம்பெற்றிருக்கின்றன. அப்ப அப்பேற்பட்ட அந்த பெண் சக்தி இந்த பிரபஞ்சத்திலே பெண் சக்தி பேராற்றல் பெற்ற சக்தியாக, ஆண் இனத்தின் இயக்க சக்தியாக, ஆண் தெய்வங்களின் இயக்க சக்தியாக, உதாரணத்திற்காக பிரம்மனிலிருந்து தோன்றிய அந்த பிராமி என்பவள் பிரம்மனின் என்று தோன்றியார். வாராகி என்ற அன்னை வந்து வராகமூர்த்தியிடம் இருந்து தோன்றினாள். மகேஸ்வரி என்ற அந்த மங்கை, அந்த அன்னை வந்து மகேஸ்வரனிடமிருந்து தோன்றினாள். இவர்கள் எல்லாம் இந்த ஆண் தெய்வங்களுடைய இயக்க சக்திகள், ஆண் தெய்வங்களை இயக்குபவர்கள், இயக்க சக்திகள். இரு சக்திகளையும் பிரயோகித்துதான் இந்த பிரபஞ்சம் வந்து இயக்கப்படுகிறது என்பது அனைவருமே அறிந்தது. அதே மாதிரி நம்ம விஷ்ணுவிடமிருந்து தோன்றிய அந்த வைஷ்ணவி மாதா மற்றும் இந்திரனிலிருந்து தோன்றிய இந்திராணி என்ற பெண் தேவதையும், நரசிம்மரிலிருந்து தோன்றியவள் தான் இந்த சாமுண்டி என்று சொல்லக்கூடிய சாமுண்டி, மற்றும் இந்த முருகனிடம் இருந்து கௌமாரன் என்று சொல்லக்கூடிய அந்த முருகன் பெருமானிடம் இருந்து தோன்றியவள் தான் இந்த கௌமாரி. அப்போ இப்ப பிரபஞ்சத்துல வந்து பெண் சக்தி பேராற்றல் கொண்ட சக்தியாக இருப்பது போல ஒவ்வொரு இறைவனிடமிருந்து இந்த இறைவிகளை நாம் வந்து இயக்க சக்தியாக நாம் இன்றளவும் ஆகர்ஷணம் செய்து நாம் வழிபடுகிறோம். அந்த வகையில் வந்து நம்மளுடைய சதாசிவ மனோன்மணியாக, சதாசிவ மூர்த்தியினுடைய இல்லால் மனோன்மணி சக்தியாகவும், மௌனலிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவ மூலத்திலிருந்து நாம் வணங்கக்கூடிய பெண் தெய்வம் புவனேஸ்வரி மாதாவாகவும், ஏகாம்பரேஸ்வர் என்று இருக்கக்கூடிய அந்த ஆண் தெய்வத்தினுடைய துணையாளாக இல்லாதாக அந்த பெண் சக்தியாக காமாட்சி அன்னையையும், சுந்தரேஸ்வரிடமிருந்து தோன்றிய மீனாட்சி அன்னையாகவும் நாம் வந்து தொன்று நாம் வணங்கி வருகிறோம். இவ்வாறே பெண் சக்திகளை ஆவாகனம் செய்து அலங்கரித்து கும்பத்தில் அலங்கரித்து நாம் வந்து போற்றுகிறோம். அவ்வாறே அந்த வழியில் வந்த மரபுப்படிதான் நாம் வந்து மகாலட்சுமி என்பவள், அந்த வரமகாலட்சுமி என்பவள் கன்னி தெய்வம். கன்னி தெய்வத்தினை நாம் கும்பத்திலே ஆவாகனம் செய்து அலங்கரித்து கும்ப கலசம் வைத்து அதை வந்து நம்ம லட்சுமி கடாட்சியத்துடன் மிக கவனமாக எந்த ஒரு அவசகுணங்களும் நடந்து விடாமல் அந்த லட்சுமி கடாட்சியத்துடன் பெண்கள் வந்து தங்களுக்கே உரிய அந்த சுமங்கலி வாசத்துடனும் அந்த குடும்ப நலச்சேமத்திற்காகவும் பிரார்த்தனை செய்து குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குடும்பத்திற்குடைய வளத்திற்காகவும் ஐஸ்வர்யத்திற்காகவும் செல்வத்திற்காகவும் நாம் வழிபாடு செய்யும் முறையைத்தான் நம்ம வரமகாலட்சுமி பூஜை, அதையே வரலட்சுமி பூஜை என்று நாம் வணங்குகிறோம். இப்போ ஆரம்ப காலகட்டங்களிலே சிலைகளே இல்லாத பொழுது இந்த வரமகாலட்சுமியை எவ்வாறு வணங்கினார்கள் என்றால், நம்மளுடைய இல்லத்திலே இன்ற வரமகாலட்சுமி பூஜை அன்று அதிகாலையிலே
அதற்கு முதல் நாள் வந்து பெண்டீர் எழுந்து நம்ம குடியிருக்கக்கூடிய அந்த வீட்டில வந்து நல்ல ஒரு சுண்ணாம்பு எல்லாமே அடித்து வீட்டை தூய்மைப்படுத்தி எல்லா 4 மூலைகளிலுமே நல்ல தூய்மைப்படுத்தி அந்த வீட்டினுடைய ஒரு அறையினை தேர்வு செய்து அதில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய செவுரு இருக்கும் இல்லையா, அதுல வந்து நல்ல சுண்ணாம்படிச்சு அன்னையை வந்து முதலில் வந்து கும்பம் வரைந்து தேங்காயுடன் கூடிய கும்பத்தை வரைவார்கள். அந்த கும்பம் வரைந்து அந்த தேங்காயில் வந்து தேங்காய்க்கு பதிலாக அந்த அன்னையினுடைய முகத்தை அதில் வந்து வரைவார்கள். அழகான கண்கள், அந்த அன்னையினுடைய நாசி, அன்னையினுடைய வாய், அன்னையினுடைய நெற்றி, அன்னையினுடைய கூந்தல் அனைத்தையுமே வந்து அந்த வரைபடத்தில் மூலம்தான் வரைந்து அந்த வரைபடத்திற்கு அதற்கு மேல் வந்து அந்த முகத்திற்கு மஞ்சள் இட்டு குங்குமம் இட்டு அஞ்சனம் எல்லாம் தீட்டி நகைகளை எல்லாம் அணிவித்து, அதாவது இந்த பக்கமும் ஒரு சின்ன ஒரு ஆணி மாதிரி அடிச்சுக்குவாங்களாம். அடிச்சு அந்த 2 பக்கமுமே ஒரு கயிறு வச்சு அன்னைக்கு காதோலை கருகமணி மற்றும் அன்னையினுடைய அந்த தாலின்னு சொல்லக்கூடிய அந்த கருகமணி, அந்த பொட்டு, அந்த சிவப்பு மணிகள் கலந்த அந்த மாங்கல்யம் மற்றும் மாலைகள் மற்றும் காசு மாலை, வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் அனைத்தையுமே அன்னைக்கு அணிவித்து தூய்மையான ஒரு பட்டு எடுத்து வைத்து அதனுடைய ரவிக்கையும் எடுத்து வைத்து மங்கள வஸ்துகளான வளையல், மஞ்சள், குங்குமம் மற்றும் நோன்பு சரடு, அந்த நோன்பு சரடு கட்டுவோம் இல்லையா, அது எல்லாமே எடுத்து வைத்து பழங்கள், புஷ்பங்கள், இன்று அன்னைக்கு வந்து அனைத்து புஷ்பங்களுமே சமர்ப்பிக்கப்படும். எந்த அளவு புஷ்பங்கள் சமர்ப்பித்து நம்ம இல்லத்தை வந்து மிக மிக வாசனை மிகுந்ததாக நம்ம மாற்றுறோமோ அந்த அளவுக்கு அன்னையினுடைய அருள் கடாட்சியம் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம். முக்கியமாக அன்னைக்கு வந்து தாமரை பூக்கள், மல்லிகை, முல்லை, செவ்வந்தி வந்து அந்த செவ்வந்தி என்று சொல்லக்கூடிய அந்த மலர் வந்து அன்னைக்கு மிகவும் எவ்வாறு தாமரை மலர் இருக்கின்றதோ அதே மாதிரி செவ்வந்தி வந்து அன்னைக்கு மிக உயர்ந்த ஒரு மலராக கருதப்படுகிறது. மற்றும் இந்த அன்று வரலட்சுமி நோம்பன்று தாளம்பு வந்து அணிவிப்பார்கள். தாளம்பு வந்து மகாலட்சுமிக்கு அந்த ஜடையை போட்டு அந்த தாளம்பு வந்து அணிவிப்பாங்க. அந்த தாளம்பு வைத்து கும்பிடுவதில் மிக மிக பெரிய ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அன்று ஒரு நாள் மட்டுமே மகாலட்சுமிக்கு தாளம்பு அணிவிக்கப்படும். இதுதான் வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி முரத்திலே வீட்டில் செய்த நெய்யில் செய்த பதார்த்தங்களை புது முரம் இருக்கு இல்லையா, அது வாங்கி அதில் மேலே ஒரு வைத்து அது மேல ஒரு பட்டு துண்டுகளை விரித்து, பட்டு வஸ்திரத்தை விரித்து ஜமுக்காலத்துல விரிச்சுதான் எல்லாமே வைப்பாங்க. வச்சுட்டு அன்றைய சுமங்கலிகள் அனைவரும் அதிகாலையில் நீராடி அந்த வரமகாலட்சுமிக்காக நோம்பிற்கான அந்த மாங்கல்ய சரடையும் அந்த நோன்பு கயிற்றினை கையில் கட்டி அந்த புது வஸ்திரங்கள் பட்டாடை உடுத்தி லட்சுமி கடாட்சியமாக மலர்களை சூடி இந்த பூஜை செய்வதாக, சிலைகளே இல்லாத அந்த நிலையில் வந்து சிலைகளே இல்லாத அந்த பொழுது கூட வரமகாலட்சுமி பூஜையை இல்ல பெண்டீர் அவ்வாறு வணங்கி இருக்கிறார்கள். அவ்வாறே இன்று வரமகாலட்சுமியை வந்து நாம் வந்து எவ்வாறு வணங்குகிறோம் என்றால், முதல்ல வரலட்சுமி பூஜைக்கான புராண கதை. எதற்காக வரலட்சுமி பூஜை நம்ம செய்யணும், வரலட்சுமி பூஜைக்கும் அந்த தீர்க்க சுமங்கலி வரம் தரக்கூடிய அந்த அன்னைக்கும் இந்த சுமங்கலிகளுக்கும் இந்த பெண்ணீருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் என்பதை பார்த்தோமானால், வரலட்சுமி விரத புராண கதை வந்து படிப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் உட்கார்ந்து படிப்பாங்க. இப்பயும் வரலட்சுமி புராண கதைகள்ல வரலட்சுமி இன்னும் ஒரு ஆச்சாரமா பின்பற்றக்கூடிய வரலட்சுமி நோம்பு பின்பற்றக்கூடிய குடும்பங்களிலும் இதை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த கதையை படிப்பவர்களுக்கும் சரி கேட்பவர்களுக்கும் சரி வரலட்சுமியின் அருளால் தனதானிய சம்பத்துடன் சௌக்கியமாக வாழ்வார்கள் என்பது தேவர்கள் கூறியதாக சொல்லப்படுகிறது. பார்வதி தேவி வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து தான் சண்முகனை பெற்றாள், முருக கடவுளை பெற்றாள். விக்ரமாதித்தன் வந்து இந்த விரதத்தை அனுசரித்து தான் இழந்த ராஜ்யத்தெல்லாம் திரும்ப பெற்றதாக இந்த புராணங்கள் கூறுகின்றன. இப்ப வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம நாளை மறுநாள் இந்த 16ஆம் தேதி வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தான் அந்த வரலட்சுமி நோன்பு வரும். இந்த வருடம் வந்து கடைசி வெள்ளியாக இந்த வரலட்சுமி வந்து அவதரிக்கிறாள் இந்த வருடத்தில் 2024. இப்ப கேட்ட வரங்கள் மட்டுமல்ல, கேட்காத வரங்களையும் கொடுப்பாள் அன்னை வரமகாலட்சுமி. இந்த விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு, வரலட்சுமி விரதம் இருக்கும் பெண்களுக்கும் என்ன பலன் என்றால், மாங்கல்ய பலம் நீடிப்பதோடு செல்வம்,
தைரியம், வெற்றி, அரசு பதவி, ராஜ்யத்துக்கே ராஜ்யமானவள் இவள், அதனால் இவளை வணங்குபவருக்கு அரசு பதவியும், குழந்தை பேறு செல்வமும் மற்றும் கல்வி உள்ளிட்ட எல்லா வளங்களும் வந்து சேரும் இந்த மகாலட்சுமி விரதத்தை வணங்குவதனால். இந்த மாதிரி எண்ணற்ற பலன்கள் நமக்கு. இப்ப சித்திர நேமி என்ற ஒரு கன தேவதை இருக்காங்க. அவங்க வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து தன்னுடைய குஷ்ட ரோகம், நோய், இந்த செல்வம் கல்வி மட்டும் அல்ல, இந்த குஷ்ட ரோகம் அதை கூட இந்த வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் வந்து அந்த ரோகத்திலிருந்து விடுபட்டு நல்ல ஒரு நிலையை பெறலாம் என்பதற்கு உதாரணமாக நம்ம சித்திர நேமி என்ற கனதேவதையை சொல்கிறார்கள். சித்திர நேமி என்ற கனதேவதை வந்து வரலட்சுமி விரதத்தை அனுசரித்து தன்னுடைய குஷ்ட ரோகம் நீக்க பெற்றாள் என்ற ஒரு விஷயமும் நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். மற்றும் வரலட்சுமி விரதம் எப்படி தோன்றியது, விரதம் அனுஷ்டிப்பவர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல வந்து மரகத நாட்டுல வந்து குஞ்சினாபுரம் என்ற ஊர்ல வாழ்ந்த ஒரு பெண் தான் சாருமதி. சாருமதி என்பவள் வந்து தனது கணவன், மாமனார், மாமியார் ஆகியோரை ஒரு திருமணமான பெண். ஆகியோரை வந்து சாதாரண மனிதர்கள் போல இல்லாம தெய்வத்திற்கு ஒப்பானவர்களாக நினைத்து வந்து அந்த மருமகள் வந்து கைங்கரியம் செய்து பணிவிடை செய்து வருகிறாள். அவளது மனப்பான்மை மகாலட்சுமிக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. பார்க்கிறாள், தினமும் அந்த சாருமதி என்ற பெண்ணை வந்து மகாலட்சுமி அன்னை உற்று நோக்குகிறாள். டெய்லி அவ பண்றக்கூடிய அந்த தினமும் அவள் செய்யக்கூடிய அந்த பணி விடைகள், அது யாருக்கு, கணவனுக்காகட்டும், மாமியார், மாமனார் எல்லாருக்குமே அந்த குடும்பத்தை அவள் நேசிக்கும் விதம், அந்த குடும்பத்திற்காக அவள் செய்யக்கூடிய பணிவிடைகள்ல வந்து இந்த மகாலட்சுமி மிகவும் மகிழ்கிறாள். அப்போ அவளின் அன்பான மனதை கண்டு இந்த மகாலட்சுமி தேவி மகிழ்ச்சி அடைகிறாள். ஒரு நாள் சாருமதியினுடைய கனவில் தோன்றிய லட்சுமி தேவி எப்படி தோன்றுகிறாள் என்றால், வயதான தோற்றத்துடன், தீர்க்க சுமங்கலியாக வயதான தோற்றத்துடன், என்னை துதித்து வரலட்சுமி விரதம் மேற்கொள்பவர்களின் இல்லத்தில் நான் வசிப்பேன் என்று ஒரு அருளாசியை கூறியதும், அந்த விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறைகள் எவ்வாறு இப்ப நாம் பின்பற்றுறோம் இல்லையா, அந்த வழிமுறைகளை எல்லாம் அன்னை மகாலட்சுமி தேவி அந்த சாருமதிக்கு விளக்கியதாக கூறப்படுகிறது. அப்ப வழிமுறைகளை சாருமதிக்கு எடுத்துரைக்கிறாள். அதை மற்றவர்களுக்கும் நீ சொல்லி அதனுடைய சிறப்புகளையும் அதனுடைய பலன்களையும் எடுத்து உன் வாழ்நாள் முழுவதும் நீ அனைவருக்கும் உபதேசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற அன்னை வந்து அந்த கட்டளையும் விட்டு சாருமதியிடம் இந்த மகா முக்கியம், அவ்வளவு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு புண்ணியமான இந்த பூஜையை ஒவ்வொரு பெண்டீரும், ஒவ்வொரு இல்லத்தரசியும், ஒவ்வொரு மகளிரும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செல்வதற்கும் தங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இந்த மகாலட்சுமி வரமகாலட்சுமி என்ற ஒரு அதி தேவதையையும் இந்த மகாலட்சுமி வந்து அந்த சாருமதி என்ற பெண்ணிடம் ஒப்படைக்கிறாள். சாருமதி தேவியும் அந்த எண்ணப்படி, அன்னையினுடைய ஆணைப்படி, எண்ணப்படி அனைத்தையுமே செய்து முடிக்கிறாள். அப்ப சாருமதி வரலட்சுமி விரதம் இருந்து பல நன்மைகளை பெற்றாள். இதை வந்து கண்ட பெண்களிடம், மற்ற எல்லா பெண்களிடமே, எங்கெல்லாம் பெண்களை காண்கிறாளோ அங்கெல்லாம் அவள் வந்து உபதேசித்துக் கொண்டே வருகிறாள். அவ்வாறுதான் இவள் வந்து அவ்வாறு இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கும் போது அவளுடைய அன்னை வீடு, அதாவது அன்னை தாயும் தந்தையும் சில ஆச்சார குறைபாடுகள்னால அந்த ஒரு அவங்க நாட்டுடைய செல்வ வளத்தையும் தங்களுடைய செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் தங்களுடைய உடல் நலம் குன்றி நோய்வாய்ப்பட்ட நிலையில் தங்களுடைய எல்லாவற்றையுமே இழந்து தவித்து நிற்கும் போது அந்த மகள் என்ற அந்த சாருமதி வந்து தன் அன்னைக்கு இந்த விரதத்தை ஆரம்பித்து கொடுத்து அந்த அன்னையையும் வணங்கச் செய்து திரும்ப இழந்தவற்றையெல்லாம் திரும்ப பெற்றாள். மகாலட்சுமி, இந்த வரமகாலட்சுமியோட முக்கிய இது என்ன அப்படின்னு கேட்டா, தாத்பரியம் இழந்தவற்றையெல்லாம் திரும்ப பெறுவது. எவ்வாறு திரும்ப பெறுவது? மகாலட்சுமி நோம்பின் மூலம், இந்த வரமகாலட்சுமியின் வரங்களை அளிக்கக்கூடிய அந்த அன்னையை முறையாக பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் வந்து இந்த நோன்பினை நாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் எண்ணற்ற ஒரு பல இன்பங்களையும் பல பலன்களையும் நாம் அடையலாம் என்பது உறுதி. இப்ப பார்வதி பரமசிவன் என முன்னொரு காலத்தில் சிவனும் பார்வதியும் வந்து சொக்கட்டான் ஆடும் பொழுது யார் ஜெயித்தார்கள் என்று சண்டை வந்தது. அப்போது அங்கிருந்த சித்திர நேமி, அதுவும் கனதேவதை தான், அவர்களிடம் போய் நியாயம் கேட்கிறார்கள் இருவருமே. அவள் வந்து ஒரு தலைப்பட்சமாக சிவனை வந்து ஜெயித்ததாக அறிவிக்கிறாள். அப்பதான் பார்வதி தேவி கோபம் கொண்டு, குஷ்டரோகியாக ஒளியிலிருந்து நீ தவிப்பாயாக என்று சபித்து, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா சித்திரநேமி, அந்த கனதேவதைக்கு கூட இந்த மகாலட்சுமி வரமகாலட்சுமி வணங்கித்தான் திரும்ப சாப விமோச்சனம் பெற்றாள்.
அப்ப அவளுடைய சாப விமோசனம் தருமாறு திரும்ப பார்வதி தேவியிடம் போய் கேட்கிறா. அப்ப வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அழகிய தடாக தீர்த்தத்தில தேவகன்னிகள் வந்து இந்த புண்ணியமான இந்த விரதத்தை மேற்கொண்டு இருப்பார்கள், அனுஷ்டிப்பார்கள். அவர்களிடம் சென்று நீ கேட்டு உன்னுடைய குறையை நீ நிவர்த்தி செய்து கொள்ளு அப்படின்னு சொல்லும் போது, இந்த சித்திரநேமி என்ற அந்த கண அன்னை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இதே மாதிரிதான் இந்த விரதத்தை அனுஷ்டித்து தன்னுடைய குஷ்ட நோய் என்ற ஒரு பெரும் நோயிலிருந்து விடுபடுகிறார். இது வந்து ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. மற்றும் வரலட்சுமி நோன்பு. வரலட்சுமி நோன்பு அன்று என்ன செய்ய வேண்டும்? ஒரு சாதாரணமா ஒவ்வொரு வருடமுமே பெண்கள் வந்து இதை வந்து ஒரு சிறப்பான ஒரு விழாவாக கொண்டாடுகிறார்கள். ஹைதராபாத் இந்த மற்றும் இந்த மைசூர், தமிழ்நாட்டிலும் கூட எல்லா இடங்களிலுமே கூட இந்த முக்கியமா இந்த சவுத்துல வந்து நல்லபடியா அந்த வரலட்சுமி நோன்பு வந்து நிறைய அனுஷ்டிக்கக்கூடிய பெண்கள் வந்து நிறைய இருக்காங்க. இப்ப வரலட்சுமி நோன்பு அன்று காலையில என்ன செய்யணும் அப்படின்னா, வரலட்சுமி விரத நன்னாளில் புனித நதிகள்ல பொதுவாவே புனித நதிகளில் பெண்கள் நீராடுதல் வந்து மிகச் சிறப்பான விஷயமாக இருக்கிறது. இந்த இந்த ஓராண்டு இந்த லட்சுமிக்குரிய இந்த பூஜையை நான் அந்த வெள்ளிக்கிழமை செய்வதன் மூலம், வரலட்சுமி நோன்பன்று செய்வதன் மூலம் ஓராண்டு லட்சுமியை வழிபட்டதற்கு ஒப்பான ஒரு பலனை வந்து நாம் பெறலாம். வரலட்சுமி பூஜை தினத்தன்று சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து வணங்கினால் நல்லது. மற்றும் வரலட்சுமியை எந்த அளவிற்கு தாமரை மலர்களால் அலங்கரித்து நம்ம வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு புண்ணியம் சேரும். மகாலட்சுமிக்கு மஞ்சள் நிற பட்டு என்றால் பிரியம். அதனால மகாலட்சுமிக்கு மஞ்சள் பட்டு கொடுத்தலாம். அனைவருக்கும் நன்மை தருபவள் என்று வேதத்தில் கூறப்படுகிறது. அன்னையினுடைய ஒரு நிறமே மஞ்சள் நிற புடவைதான் கூறப்படுகிறது. மற்றும் அன்னைக்கு வந்து நிறைய நெய்வேத்தியங்கள் அதெல்லாம் செய்யலாம். முதல்ல வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்து நம்ம முதல் நாள், அதாவது சில பேர் வந்து இந்த 3 நாட்கள் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பார்கள். சில பேர் ஒரு நாள் மட்டும் வைப்பாங்க. அவங்களுடைய சௌகரியத்துக்காக நெய்வேத்தியம், அன்னைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே அவர்கள் ஒரு விருப்பம் தான். எதுவுமே கட்டாயம் இல்லை. ஆனா அன்பான இதயத்தோடு வரலட்சுமியை நம்ம வணங்கும் போது வரங்கள் அனைத்தையுமே அவள் தந்தருள்வாள் என்பது திண்ணம். அவ்வாறே அதிகாலையில் எழுந்து பெண்கள் வந்து குளித்து இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். விரதம் வந்து இப்ப வீட்டுல வந்து அம்பாளை மகாலட்சுமியை வந்து ஒரு கன்னி தேவதையாக ஆவாகனம் செய்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அன்னையை அலங்கரித்து பொதுவாவே ரெண்டு லட்சுமி வச்சிருப்பாங்க எல்லாருமே வீட்டுல. அன்னைக்குன்னு தனியா ஒரு மகாலட்சுமி முகம், பட்டு உடுத்தி, ஆடை ஆபரணங்கள் அனைத்துமே நம்ம சமர்ப்பித்து தாலி மற்றும் காசு மாலை, அந்த முத்து மாலை, இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அன்னைக்கு வந்து அலங்கரித்து ஒரு புதிய வடிவத்தில் ஒரு அன்னையை வந்து அலங்கரித்து வைத்து விடுவார்கள். இதற்கு பிறகு என்ன பண்ணணும்னா, அந்த வியாழக்கிழமை காலையிலேயே எல்லா வேலைகளையும் முடிச்சிருவாங்க. இந்த அன்னையை பண்ற வேலை எல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில அன்று வியாழக்கிழமை அன்று இரவு 6 மணிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மகாலட்சுமி வருகின்ற நேரம் சொன்னோம் இல்லையா, அந்த நேரத்துல வாசனுடைய தலைவாசல், அவள் கிரகலட்சுமி இல்லையா, கிரகலட்சுமி என்பவள் தலைவாசலில் நிற்பவள். அதனால அந்த கிரகலட்சுமி அன்னையை, அந்த வீட்டினுடைய கிரகலட்சுமி அவள், அந்த அன்னையை வந்து அந்த தலைவாசலில் வந்து மஞ்சள் குங்குமம் இடுவார். தலைவாசல் அந்த கதவு எல்லாத்தையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு அந்த வாசல்ல வந்து அந்த 2 தலைவாசல் இருக்கு இல்லையா, 2 பக்கம், அதுல வந்து மஞ்சள் குங்குமம் இடணும். மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரித்து பூக்கள் அனைத்தும் கொட்டி நம்ம பன்னீர் இதெல்லாம் தெளித்து அந்த இடத்துல வந்து மிக புனிதமாக நம்ம அன்று வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக்கொண்டு ஒரு கும்பத்துல வந்து ஒரு கும்பம் வெள்ளியோ இல்ல பித்தளையோ இல்ல நம்மளுடைய பஞ்ச பாத்திரம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இல்ல அஷ்டலட்சுமி கலசம் விக்குது இல்லையா, அந்த மாதிரி கலசத்துல வந்து ஒரு பச்சரிசியை நிரப்பிக்கணும். பச்சரிசி நிரப்பி இதுல வந்து நம்ம ஆரம்பிக்கணும். அப்போ அந்த பச்சரிசி நிரப்பும் போது முதலில் இந்த அச்சதைகள் இருக்கு இல்லையா, மஞ்சளில் நனைத்த அந்த அரிசி முதல்ல இட்டுட்டு அதுக்கப்புறம் வளையல், குங்குமம், மஞ்சள், தாளிச்சரடு, அன்னைக்கு நம்ம அளிக்க வேண்டிய அந்த வளையல்கள் மற்றும் ஏலம், கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சமர்ப்பிக்கணும். வெற்றிலை, பாக்கு, ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கூட அந்த கலசத்துல வந்து போடுவாங்க. ஒரு மோதிரமோ இல்ல நம்ம வைத்திருக்கக்கூடிய ஆபரணங்கள், எந்த ஆபரணம் வேண்டாலும் சரி, அதை சின்ன ஆபரணமாக தேர்ந்தெடுத்து அதை வந்து நம்ம கலசத்திலே இட்டு நம்மளுடைய காணிக்கையும் போட்டு வரலட்சுமி நோன்பு வெள்ளி, தங்கம் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட மக்கள் வந்து அந்த வழியாவே வைத்திருப்பாங்க.
அந்த பொருட்களை வந்து அதுல சமர்ப்பிக்கணும். ஒரு பொம்மை சக்கரம், ஒரு சோவி, பச்சை கற்பூரம், ஏலம், கிராம்பு, இந்த குண்டின் மணி எல்லாம் இருக்கும்ல, குன்று மணி எல்லாம் நம்ம சிவப்பு கலர், பச்சை கலர், இந்த மாதிரி கலர்கள்ல பச்சை வந்து சமர்ப்பிப்பது மிகவும் உத்தமமானது. அந்த மாதிரி எல்லாத்தையுமே சமர்ப்பித்து அங்கு வந்து ஒரு 5 முக விளக்கேற்றி திருவிளக்கை நன்கு அலங்கரித்து அந்த கும்ப கலசத்திற்கு வஸ்திரம் தரிக்கணும். வஸ்திரம் தரித்து அதன் மேல் தேங்காய் வைத்து, தேங்காய்க்கு மஞ்சள் போட்டு, சில பேர் அதிலேயே முகம் வச்சிருவாங்க. சந்தனத்தில் முகம் வந்து அன்னைக்கு வந்து தேர்வு செய்வது மிகவும் உத்தமமானது. அந்த சந்தனத்தில் அந்த காலத்துல சந்தனம் மஞ்சளை செவுத்துல வரைஞ்சுதான் அம்மாவை வந்து சேவிச்சாங்க. அப்போ அந்த மாதிரி அலங்காரம் செய்து அந்த தேங்காய்க்கு வந்து அந்த குடுமையில மேல இருக்குல்லையே அதுல பூ எல்லாமே தரித்து மாலைகள் அணிவித்து அந்த கலசத்தை வஸ்திரம் பாவாடை மாதிரி உடுத்தி அந்த முழுமையாக ஒரு அலங்கரிப்பார்கள். அப்படி அலங்கரிக்கும் போது ஒரு சிறிய தட்டுல என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரவிக்கை, நம்ம அன்னைக்கு என்னென்ன சமர்ப்பிக்கிறோமோ, வளையல், கண்ணாடி வைப்பாங்க, சீப்பு வைப்பாங்க, எல்லா மங்கள பொருட்களுமே அன்னைக்கு எது எது அன்னைய மங்கள பொருட்கள் உகந்ததோ அனைத்தையுமே, ஒரு சிறு பெண்ணுக்கு என்ன தேவைப்படுமோ அனைத்துமே, கண்மை கூட வைப்பாங்க, மருதாணி அரைத்து வைப்பாங்க, இந்த மாதிரி பழங்கள் வைப்பாங்க. அன்றைக்கு வந்து எல்லா மலர்களும் அந்த தட்டில் இருக்கும். இதை எல்லாமே வாசல்ல முன்னாடி அந்த கிரகலட்சுமி முன்னாடி வைத்து, கிரகலட்சுமி தாயே, அன்னையே, வரமகாலட்சுமியாக என் இல்லம் சிறக்க என் வீட்டிற்கு வருவாய் என்று அழைக்கிறோம். எங்கிருந்து? வாசல்ல வந்து நிலைவாசல்ல இருந்து நம்ம அழைத்து கொண்டு வரும். அப்ப அதற்கு முன்னாடி விளக்கேற்றி கற்பூரம் காமித்து எல்லாம் செய்து அந்த நிறைக்குடம் தண்ணி வைக்கணும், பால் வைக்கணும். அவ்வாறே அனைத்து மங்கள பொருட்களையும் வைத்து வீட்டில் உள்ள உறுப்பினர்களை ஒவ்வொருவராக இந்த விளக்கேற்றி ஒவ்வொரு பொருட்களையும் எடுத்து, நம்ம ஏற்கனவே ஒரு மகாலட்சுமி வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த அன்னைக்கு முன்னாடி ஒரு தலை வாழை இலை விரித்து அதுல பச்சரிசி வச்சு இந்த அன்னையை கொண்டு போய் அங்க வந்து நம்ம வந்து சேர்க்கணும். அப்போ சேர்த்த உடனே அந்த திருவிளக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் நிறைகுடம் பின்னாடி அனைத்து மங்கள பொருட்களுமே அன்னையின் கீழ் ஒன்னொன்னாக வீட்டு உறுப்பினர்களை வந்து நம்ம எடுத்து செல்லு. சிறு குழந்தைகள் கூட நம்ம இந்த இந்த விழாக்கள்ல வந்து நம்ம ஈடுபடுத்தணும். அப்பதான் அவங்களுக்கு அந்த நம்மளுடைய கலாச்சாரம் மற்றும் நம்மளுடைய இறை வழிபாட்டு முறை வந்து அவங்க பின்பற்றுவாங்க. அப்போ அந்த எல்லாத்தையுமே சமர்ப்பித்துட்டு விளக்கேற்று அன்னைக்கு அன்று நம்ம வந்து அன்னையை வைத்த பிறகு அன்று வந்து ஒரு சிறப்பான நெய்வேத்தியம் அன்னைக்கு செய்யப்படுகிறது. அந்த நெய்வேத்தியத்திற்கு பெயர் வந்து புலகம் என்று சொல்லப்படுகிறது. புலகம் என்றால் எந்த ஒரு ஆடம்பரமுமே இல்லாம வெறும் பச்சரிசியும் பருப்பு இருக்கு இல்லையா, துவரம் பருப்பு மட்டும்தான் வைக்கணும். துவரம் பருப்பு இது இன்றைய இல்லாத ஒரு குடும்பமே இருக்காது, இல்லாத ஒரு இல்லமே இருக்காது இல்லையா. அப்ப அந்த துவரம் பருப்பும் பச்சரிசியும் அதனுடன் எதுவுமே கலக்கக்கூடாது, உப்பு எதுவுமே போடக்கூடாது. அந்த ஒரு சிறு நெய்வேத்தியத்தை ரெண்டையுமே ஒன்னா அந்த குக்கர்ல வச்சு கொஞ்சோண்டு சின்ன நைவேத்திய கிண்ணத்துல அந்த புலகம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னத்தை வைத்து அதன் மீது ஒரு 4-5 சொட்டு நெய் விட்டு, ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கிண்டி நம்ம சாமிக்கு வந்து வச்சிடணும். அன்னைக்கு வந்து அன்னை வந்தவுடன் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த உணவுப் பொருளுக்கு பேரு புலகம். புலகம் என்றால் அரிசியில் பருப்பில் செய்த உணவு. அன்னைக்கு குழந்தையாக அவளை பாவித்து அன்று வந்த நம்மளுடைய அன்னை நமக்கு குழந்தையே, அவளை வந்து வரங்களை தரக்கூடிய அந்த குழந்தையை, நாம் கன்னி தெய்வத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா புலகம் கொண்டு வரவேற்கிறோம். அப்புறம் மறுபடியும் எக்ஸ்ட்ரா ஒரு காய்ச்சின பால், கல்கண்டு, ஏலம் போட்டு ஒரு காய்ச்சின பாலை வந்து அன்னைக்கு நம்ம ஒரு டம்ளர்ல வச்சு சமர்ப்பிக்கலாம். இதுதான் அன்றைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய நெய்வேத்தியம். இது முடிந்து எல்லா வளையல்கள், யாராவது வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கான பொருட்கள் அனைத்தையுமே நம்ம ரவிக்கை துணி, கண்ணாடி, சீப்பு, நம்ம பரிசு பெட்டகங்கள் இது எல்லாமே வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாத்தையுமே வரமகாலட்சுமி முன்னாடி அன்னைக்கு நம்ம இரவே எல்லாத்தையுமே சமர்ப்பித்து வைக்க வேண்டும். சமர்ப்பித்த பிறகு அன்று முழுவதுமே வீட்டில் அன்னைக்கு வந்து விட்டாள் அல்லவா, அன்னை வந்து விட்டாள் நம்ம இல்லத்திற்கு. அதனால் பாக்கியம்தான் தரும் லட்சுமி பாரும் அம்மா, என் இல்லம் சிறக்கவே என்ற அந்த பாடலை வந்து நம்ம பாடி ஒரு 5 நிமிஷம் பாடி மகாலட்சுமி அஷ்டகம், மகாலட்சுமி ஸ்தோத்திரம் எல்லாத்தையுமே எது மகாலட்சுமி நாமாவளியோ அத்தனையுமே பாடி அன்று இரவு விளக்கேற்றி நம்ம வைக்கிறக்கூடிய அந்த விளக்கு வந்து சிறு விளக்காக அந்த இரவு வந்து அன்னையின் முன்னாடி எரிந்து கொண்டே இருக்கும். இதுதான் வந்து அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நம்ம செய்ய வேண்டியது. அதே போல அடுத்த நாள் காலையில, வெள்ளிக்கிழமை காலையில அதிகாலையில் வந்து எங்க வீட்டுல எல்லாம் வந்து வியாழக்கிழமை ஒரு பூஜை புலகம் வைத்து செய்துவிட்டு, வெள்ளிக்கிழமை காலையில ஒரு பூஜை, மத்தியானம் நெய்வேத்தியம் பண்ணி, அப்புறம் சாயந்தரம் மாலை வேளையிலே ஒரு நெய்வேத்தியம் பண்ணி, அடுத்த நாள் சனிக்கிழமை காலையில
அன்னை வந்து விடைபெறும் போது நம்ம கொழுக்கட்டை தான் நம்ம சமர்ப்பிக்கணும். அன்னைக்கு ஒரு பால் கொழுக்கட்டை செய்து நம்ம சமர்ப்பிக்கணும். இதுதான் வந்து இந்த விரதத்தோட மகிமை. அது கடைசி நாள் நம்ம செய்யக்கூடிய பூஜை. இந்த சனிக்கிழமை செய்யக்கூடிய பூஜைக்கு பேரு புனர் பூஜைன்னு பேரு. இதுதான் வந்து அன்னையினுடைய நம்ம வணங்கக்கூடிய முறை. இவ்வாறுதான் அப்போ காலையில எந்திரிச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டுல இருக்க தீர்க்க சுமங்கலிகள், மூத்த பெண்கள் இருந்தா அவர்களிடமிருந்து அந்த சரடை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். எப்படி நம்ம விரதம் அனுஷ்டிக்கிறோமோ காலையில இருந்து உபவாசம் இருக்கலாம், இல்லையா இரவு சாப்பிட்டுக்கலாம், அப்படி இல்லையா காலையில அன்னைக்கு படைத்த உணவு எதுவோ அது, மதியம் வந்து அன்னைக்கு படைத்த உணவு, இரவு அன்னைக்கு படைத்த அதை இலைகள் வைக்கக்கூடிய அந்த தழுகையில் வைக்கக்கூடிய உணவை மட்டுமே நம்ம வந்து அந்த விரதம் இருக்கவங்க எடுத்துக்கலாம். அதுக்காக சாப்பிடாம இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த 3 வேளையுமே அன்னைக்கு நைவேத்தியமாக என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதை அன்றளவு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்ப காலையில் எழுந்து மூத்த பெண்களிடம் வந்து இந்த மாங்கல்ய சரடை வாங்கி, இந்த மாங்கல்ய சரடையில இந்த நோன்பு சரடை இருக்கும் இல்லையா, அதை வந்து எடுத்து கையில கட்டிக்குவாங்க. இல்லைன்னா மூத்த பெண்கள் இல்லையா, நம்ம மட்டுமே இல்லத்தரசியாக வீட்டில் இருக்கிறோம் என்றால் நம்ம வந்து கணவனிடம் நம்ம வந்து இந்த கயிற்றினை வாங்கி நம்ம கட்டிக்கொள்ளலாம். இந்த கயிறு நோன்பு சரடு என்பது இதுல முக்கியமானது. இந்த நோன்பு சரடு அப்படின்னா என்ன அப்படின்னா, 9 நூட்களை கொண்டு தனித்தனியா 9 நூல் எடுத்து, மஞ்சள் நூல் எடுத்து அதை 8 பிடி பிடித்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்னா சேர்த்து முடிச்சு போட்டு, எல்லா நூலையுமே ஒன்னா சேர்த்து ஒரு மஞ்சள் நல்லா தடவிட்டு அதுல வந்து 9 முடிச்சுகள் போடணும். நவநிதிகளையும் பெற்றுத்தரக்கூடிய அந்த வரமகாலட்சுமியை மனதில் நினைத்து கொண்டு அந்த 9 முடிச்சுகளையும் ஒவ்வொரு முடிச்சாக போட்டு அந்த ஒவ்வொரு முடிச்சுக்குமே ஒரு குங்குமம் வைத்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். எவ்வளவு ரெடி பண்ணணும், வீட்டுல எத்தனை பேர் வேணா வீட்டுல இருக்கலாம். விரதம் அனுஷ்டிப்பிக்கவங்க யாரோ அவங்க கண்டிப்பாக இந்த சரடு அணிய வேண்டும். வெளியில இருந்து அணியக்கூடாது, வீட்டுல நம்மளே சரடு அணிவிக்கணும். இது வந்து இந்த சரடு வந்து 2 பண்ணிக்கணும். வீட்டுல சுமங்கலிகள் வேற பெண்கள் இருந்தா கூட அவர்களுக்கும் நம்ம கொடுக்கலாம். ஆனா விரதம் இருப்பவங்க இதை செஞ்சுக்கணும். இந்த சரடு 1 அவங்க செய்துட்டு, நம்ம வரமகாலட்சுமி சிலை வைப்போம் இல்லையா, சிலையோ இந்த கலசம் வைப்போம் இல்லையா, அந்த கலசத்திற்கு வந்து இந்த இந்த சரடு 2 சரடு செஞ்சு, ஒண்ணு அன்னைக்கும் ஒன்னொன்னு வந்து நமக்கும் ஒரே நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்த டைம்ல நம்ம கட்டிக்கணும். இதுல இருந்து நம்ம விரதம் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான நேரம். அப்போ அன்னைக்கு வந்து பஞ்சு மாலை இருக்கு இல்லையா, பஞ்சுல வந்து மஞ்சள் நனைத்து மாலை செய்வாங்க, பஞ்சு மாலை. அந்த பஞ்சுத்திரி மாலை வந்து அந்த கலசத்திற்கு சமர்ப்பித்து எல்லா நகைகளையுமே போட்டு சமர்ப்பித்தாலுமே அந்த பஞ்சு மாலை என்பது அன்னைக்கு மிகுந்த உகந்த மாலையாக இருக்கிறது. அந்த பஞ்சு மாலையை வந்து நம்ம அன்னைக்கு வந்து ஒரு மாலையாக அணிவிக்கலாம். இது வந்து காலையில ஒரு பூஜை முடிச்சு, காலையில ஒரு நெய்வேத்தியம், ஒரு வெண்பொங்கலோ சர்க்கரை பொங்கலோ ஏதோ ஒன்று செஞ்சு அன்னைக்கு நெய்வேத்தியம் நம்ம படைத்து விடணும். அதே போல மத்தியானம் அப்படிதான், ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், ஒரு அன்னம் மத்தியானத்துல ஒரு அன்னம் படைக்கணும். சாயந்தரம் வந்து இந்த அப்பம் செய்வாங்க, அப்பம் செஞ்சு படைப்பாங்க. இப்படி 3 நெய்வேத்தியம் பண்ணணும். இப்ப இல்லங்கள் விட்டு கோயிலுக்கு செல்லும் பெண்கள் வந்து ஒரு ரவிக்கை, பழம், பூவு எல்லாமே ஒரு தட்டுல வச்சு, கண்ணாடி வளையல் எல்லாமே வச்சு, அன்னைக்கு ஒரு ரவிக்கை துணி வைத்து அதையும் கொண்டு போய் மகாலட்சுமி கோயில்ல போய் கொடுத்துட்டு தேங்காய் உடைச்சிட்டு, இந்த வீட்டுல சாமி வச்சுட்டோம்னா மகாலட்சுமியை போய் கோயில்ல பார்த்துட்டு வரணும். இது வந்து மிக உத்தமமான விஷயம். இதுதான் வந்து பூஜை முறை. அடுத்த நாள் காலையில நான் சொன்ன மாதிரி சனிக்கிழமை வந்து இது பண்ணிக்கலாம். அன்று வெள்ளிக்கிழமை இரவு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த கலசம் இருக்கு இல்லையா, அந்த கலசத்தை வெள்ளிக்கிழமை இரவு அந்த சுக்கர உரையெல்லாம் முடிஞ்சிடணும். 8 to 9 முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கலசத்தினை வந்து அப்படியே எடுத்து அரிசி பானைக்குள்ள வைப்பாங்க. அரிசி பானைக்குள்ள எல்லாமே நமக்கு இந்த அன்னத்தை ஆண்டு முழுவதும் அளிப்பவள் அந்த அன்னப்பானையிலே இருக்கட்டும், அன்னபூர்ணியாக இருக்கட்டும் என்பதன் பொருள் தான் அந்த கலசத்தினை அப்படியே அரிசி பானையில் வைத்து அப்படியே மூடிடுவாங்க. ஒரு பட்டு துணி போட்டு அதை வந்து மூடிடுவாங்க. அடுத்த நாள் காலையில திரும்ப எடுத்து நம்ம வந்து மறுபடியும் நான் சொன்ன மாதிரி அந்த கொழுக்கட்டை சமர்ப்பிக்கலாம். அன்று இரவு வந்து அன்னப்பானையில் அன்னை இருக்கணும். அதுதான் வந்து அந்த வரலட்சுமி நோம்போட மகத்துவம். இந்த நகைகள் அணிவித்திருப்போம், அன்னைக்கு வந்து எல்லா ஆடைகள் அணிவித்திருப்போம். அப்படியே அந்த கலசத்தோட தூக்கி உள்ள நைட்டு வந்து அன்னைக்கு அந்த அரிசி பானை கலையம் இருக்குல்லையே, அதுல கொண்டு போய் நம்ம வீட்டுடைய அரிசி டப்பால வந்து அன்னையை கொண்டு வந்து வச்சிடணும். அன்று இரவு முழுவதுமே அன்னை அங்குதான் இருப்பார், மகாலட்சுமி. இதுதான் வந்து மகாலட்சுமி நோம்பனுடைய தாத்பரியம். மற்றும் இந்த சிறு குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த கன்னிகா பூஜை மாதிரி பண்ணுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய சிறு பெண்கள் அவங்களுக்கு வந்து வளையல் அணிவித்து அவர்களை வந்து ஒரு ஆசனத்தில் அமர வைக்கணும். சிறு குழந்தையாக இருந்தால் அவர்களை நாம் அமர வைத்து, யார் விரதம்
கடைபிடிக்கிறோமோ அவங்க வந்து அந்த குழந்தைக்கு காலு கையில எல்லாம் சந்தனம் மஞ்சள் தடவி குங்குமம் வைத்து பொட்டு வைத்து அன்று செய்த நெய்வேத்தியங்களை அந்த குழந்தையை வந்து அமரச் செய்து உண்ண வைக்கணும். அது அந்த குழந்தைக்கு வளையல் போட்டு விட்டு வேற ஏதாவது சிறப்பான பரிசுகள் குழந்தைகளுக்கு ஏற்றவாறு பெண் குழந்தைக்கு என்ன பரிசு இருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து சின்ன சின்ன ஆடை அணிகலங்கள் அந்த மாதிரி நம்ம கொடுத்து அந்த குழந்தைய வந்து சிறப்பித்து அன்று இரவு வெள்ளிக்கிழமை இரவு அந்த குழந்தையை வந்து நம்ம வீட்டுல வந்து ஏதாவது ஒரு குழந்தைய வீட்டுல வந்து நம்ம உணவளித்து அங்க சாப்பிட வச்சா அந்த மகாலட்சுமியே சாப்பிட்டு வரவங்களை நமக்கு தருவாள். இதுதான் வந்து தாத்பரியம். மற்றும் வயதான பெண்களாக இருந்தால் நாம் வந்து அவங்க கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கி மாங்கல்ய சரடிலே நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு பூ பாக்கு தாம்பூலம் எல்லாம் வைத்து தர வேண்டும். ரவிக்கை துணி இதெல்லாம் வைத்து தரலாம். நம்மளை விட வயது குறைந்த பெண்களாக இருந்தால் நாமே அவங்களுக்கு எல்லாமே சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி வைக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான விரதமாக கடைபிடிக்கப்படுகிறது. மற்றும் இந்த வரமகாலட்சுமி பூஜை அன்று நம்ம கனகதாரா ஸ்தோத்திரம் மற்றும் மகாலட்சுமிக்கான ஒரு போற்றிகள் இது எல்லாமே நம்ம செய்யலாம். வைபவலட்சுமி பூஜை எல்லாமே நம்ம வந்து அந்த அதனுடைய ஸ்லோகங்களை நமக்கு இன்னைக்கு என்ன வர வேண்டும் அதை வந்து நம்ம வந்து கேட்டு திருமணம் நடக்கணுமா அந்த வரங்களை நாம் கேட்டு அதற்கான பாடல்களை நம்ம பாடும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வரங்கள் அனைத்தையுமே இந்த ஆண்டு வரலட்சுமி நிறைவேற்றுவாள் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை. மற்றும் இந்த வயது முதிர்ந்த பெண்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது வந்து கணவன் மனைவியாக வயது முடிந்த பெண்களிடம் நம்ம கண்டிப்பாக ஆசீர்வாதம் நம்மளோட வயசு கூட இருக்கிறவங்கள்ட்ட கயிறை எடுத்து கட்டிட்டு அவங்ககிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இது ஒரு முறையாக பின்பற்றப்படுகிறது. மற்றும் நம்ம அன்னையை வந்து எவ்வளவு ஆடம்பரமாகவும் நம்ம தரிசிக்கலாம், எளிமையான முறையிலும் நம்ம அன்னையை வந்து சேவிக்கலாம் என்பதே வரமகாலட்சுமியினுடைய பூஜையினுடைய மகிமை. மற்றும் இந்த பொதுவா எளிமையா கும்பிடணும் அப்படின்னா நம்ம வீட்டுல துளசி இருக்கு இல்லையா, துளசி இருந்தா துளசி தேவி என்பவள் வந்து இந்த வரமகாலட்சுமிக்கு ஒப்பானவள். அப்போ அன்னையை வந்து நம்ம சிலை வடிவம் பண்ணாம கலசம் வைக்கலன்னா கூட நம்ம துளசி செடிகளில் முன்னாடி நம்ம அமர்ந்து திருவிளக்கேற்றி அந்த அந்த பஞ்சு சொன்னாலே அந்த பஞ்சுல செய்த அந்த மாலையை பஞ்சு மாலையை வந்து அன்னைக்கு அணிவித்து அதுல வந்து துளசி செடி இருக்குல்லையே அந்த துளசி செடியில வந்து நம்ம ஒரு 8 இலைகளை தேர்ந்தெடுக்கணும். நல்ல ஒரு 8 இலைகளை தேர்ந்தெடுத்து அந்த இலைகளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மஞ்சள் நீர் ஊற்றிடணும். ஒரு மஞ்சள் நீர் ஒரு சொம்புல எடுத்து ஒரு கலசத்துல எடுத்து அதுல வந்து நம்ம பூக்களை இட்டு வந்து அன்னைக்கு வந்து விளக்கேற்றி அந்த துளசி தேவிக்கு நம்ம அந்த நீரை ஊற்றிய பிறகு நம்ம என்ன செய்யணும்னா அந்த துளசி இலைகள் இருக்கு இல்லையா அது 8 நல்ல இலைகளா ஒரு 8 இலைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த 8 இலைகளையும் அஷ்டலட்சுமியாக பாவித்து அந்த 8 இலைகளுக்குமே மஞ்சள் குங்குமம் வைத்து கடைசியில் அந்த வேர் பகுதிகளே துளசியினுடைய வேரும் அந்த மண்ணும் சந்திக்கிற இடத்துல வந்து நம்ம ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து அப்புறம் கற்பூரம் சாம்பிராணி இந்த மாதிரி தூப தீபங்களை காமித்து அன்னைக்கு அந்த வாழைப்பழம் அந்த மாதிரி நெய்வேத்தியம் இல்லை சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் எதையாவது ஒண்ணு அன்னைக்கு சமர்ப்பித்து அன்று முழுவதும் காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றினா அதே நைட்டு அந்த நேரத்துல அந்த அந்தி சாயிற நேரத்துல 6 மணிக்கு குறிப்பா அந்த விளக்க நம்ம அந்த இடத்துல ஏத்திடணும். இதுதான் வந்து மிக எளிமையாக துளசி வழிபாடு கூட வரலட்சுமி நோம்படி நிறைய பெண்கள் வந்து துளசி வழிபாடு கூட செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இதுதான் வந்து வரலட்சுமி நோம்புடைய தாத்பரியம். அந்த புலகம் என்ற உணவு சமைத்து அன்னை புனர்பூஜையில் நம்ம முடிக்கிறது வந்து இந்த வரலட்சுமி நோம்பனுடைய விரதம். இந்த மாதிரிதான் புராண காலங்கள்ல வந்து வரலட்சுமி நோன்பை இன்னைக்கும் எல்லா சமுதாய பெண்களுமே நம்ம வரலட்சுமி நோம்புல அந்த பாரம்பரியம் இருக்கணும் பழக்கம் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அன்னையை வந்து வணங்க வேண்டும் என்ற முழு நம்பிக்கையோடு நமக்கு தருவாள் என்ற அந்த நம்பிக்கை அன்னையிடம் வைத்து நாம் வந்து எல்லா பழக்கம் இல்லாட்டினாலும் பரவாயில்ல எளிமையான முறையில நம்ம வந்து தீபம் ஏற்றி நம்ம இன்னைக்கு அந்த வரலட்சுமி நோம்பன்று நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜை அது சிறிய வடிவிலோ பெரிய அளவிலோ எவ்வாறு இருந்தாலும் சரி அன்னை என்று நினைத்து நாம் செய்யக்கூடிய அந்த பூஜை வந்து இந்த ஓராண்டுக்கு நம்ம மகாலட்சுமி பூஜை செய்தால் என்ன பலனை நாம் பெறுவோமோ அந்த பலனை அந்த ஒரு நாளில் நாம் வந்து சுமங்கலி பெண்கள் பெறலாம். நம்மளுடைய நமக்கு என்ன கோரிக்கையோ அதுல வந்து நம்ம அதே போல நம்ம சாமியெல்லாம் எடுத்து வைத்ததுக்கு அப்புறம் அந்த எல்லாத்தையுமே அந்த நகைகள் அந்த ஜடை அலங்காரம் எல்லாத்தையுமே ஒவ்வொன்னா எவ்வளவு சந்தோஷமாக நம்ம அணிவித்தோமோ
முடியுமோ அந்த அளவு மன நிறைவுடன் ஒவ்வொரு ஆபரணமாக மெதுவாக எடுத்து நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். அந்த அரிசி, அந்த உள்ள போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எலுமிச்சை, இந்த வெத்தலை, இந்த பச்சை கற்பூரம், குண்டுமணி, இந்த வஸ்துக்களை எல்லாமே எடுத்து அப்படியே நம்ம பணப்பெட்டியில சமர்ப்பிச்சணும். அதுக்கப்புறம் ஆடைகளில எடுத்து நம்ம அந்த ஒரு நல்ல விசேஷங்களுக்கு நம்ம செல்லும் போது, திருமணத்திற்கு இந்த மாதிரி சுப வைபவங்களுக்கு செல்லும் போது மட்டுமே அந்த உடுப்பினை அந்த சேலையை நாம் உடுத்திக் கொள்ள வேண்டும். கோயில்களுக்கு செல்லும் போது உடுத்திக் கொள்ளலாம். மற்றபடி நம்ம ஆடை அணிகளை ஒவ்வொன்றாக எடுத்து அந்தந்த இடத்துல நம்ம வச்சுட்டு, அந்த இடத்துல வந்து அந்த கலசத்தின் அரிசியை பிரிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் ஒரு சர்க்கரை பொங்கல் வைத்து எல்லாருக்கும் கொடுக்கலாம். அதை திரும்ப அன்னைக்கு நைவேத்தியம் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதை அப்படியே நாம் எடுத்துக்கலாம். சிறு குழந்தைகள் பக்கத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்ல கோயில்ல கொண்டு போய் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு அனுஷ்டிக்கக்கூடிய முறைதான் நம்ம வரலட்சுமி நோன்பு. அந்த வஸ்துக்கள் எல்லாம் என்னென்ன வச்சோமோ அதெல்லாம் எடுத்து நம்ம பணத்தோட சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து பணத்துல வந்து ஒன்னா சேர்த்து மாலை கூட மகாலட்சுமிக்கு போடுவாங்க. அது வந்து குபேர பூஜைக்கு ஒப்பானவள் இல்லையா மகாலட்சுமி, குபேரனுக்கு செல்வம் அளித்தவள். அதனால அந்த குபேர பூஜைக்காக என்னென்ன விதிமுறைகள் இருக்கோ அதை கூட அன்னைக்கு அப்படியே அவங்க வந்து சில பேர் வந்து பின்பற்றுவாங்க. இது வந்து நடைமுறையில் உள்ளதுதான். மற்றபடி இதுதான் மகாலட்சுமி விரதத்தோட மகிமை. அப்புறம் ஒவ்வொருத்தருக்குமே நம்ம மஞ்சள் குங்குமம் எடுத்து நம்ம கொடுத்து, நம்ம அன்று முழுவதும் நம்ம வீட்டுக்கு, நம்ம இல்லத்திற்கு யாரெல்லாம் வருகிறோம், யதார்த்தமா யாரையுமே அழைக்கலனாலும் சரி, யாராவது பெண்டீர் வந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். அன்னை மகாலட்சுமியே வந்ததுக்கு ஒப்பானதாக நினைத்து நாம வந்து இதை வந்து நம்ம கொடுக்கணும். இதுதான் வந்து மகாலட்சுமி பூஜையினுடைய தாத்பரியம். ஒவ்வொரு ஆண்டுமே இதை வந்து சிறப்பாக செய்து வருகிறோம். அதே அளவில் புதுசா பிகினர்ஸ் யாராவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த முறையில நான் சொல்ல முறைகள்ல சின்னதாவே சிறுசாவே நம்ம வந்து சிறிய அளவிலேயே நம்ம செய்து கொண்டு வரலாம். இதுதான் மகாலட்சுமி பூஜையினுடைய மகிமை. மற்றும் இந்த குழுவில் இணைந்துள்ள எனது அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே வணக்கத்தை தெரிவித்து, இந்த வரமகாலட்சுமி வந்து வரவங்களை நமக்கு அள்ளி தருவாள். அனைத்து இல்லங்களிலுமே ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் மங்கள நிகழ்ச்சிகளையும் கைகூட செய்யும் இந்த மகாலட்சுமியை நானும் வணங்கி, என்னுடைய அனைத்து இந்த குழுவில் இணைந்துள்ள அனைத்து இல்லங்களிலுமே மங்களம் சேர்க்கட்டும், மகாலட்சுமி வரமகாலட்சுமியாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.